வணக்கம். 2023ஆம் ஆண்டு வந்த படங்கள்ல, என் மனதை கவர்ந்த படங்கள் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆ அப்படி ஒரு படம். ஒரு சிறிய அளவு பட்ஜெட்ல எடுத்து, ஒரு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம். எறும்பு அப்படிங்கிற ஒரு படம். எறும்பு எப்படி சின்னதா இருக்குமோ, அதே போல படத்தினுடைய பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. காமெடியிலயும், கேரக்டர் ரோல்லயும் பிரமாதமா பண்ணக்கூடிய சார்லி அவர்கள் இதுல நடிச்சிருப்பாரு. ரொம்ப அழகான படம் இந்த எறும்பு. ஒரு கிராமத்து ம். சார்லிங்கிற ஒரு அற்புதமான கலைஞர். நகைச்சுவையா இருக்கட்டும், குணச்சித்திரமா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா நடிக்கக்கூடியவர். ஜார்ஜ் மரியானோ கிட்டத்தட்ட அப்படித்தான். பிரமாதமா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இவங்க 2 பேர தவிர மற்ற யாருமே பெரிய அளவுக்கான நடிகர்கள்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே மிகச்சிறப்பான நடிப்ப அந்த குழந்தைகள் உட்பட குடுத்திருந்தாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல சார்லி மிக மிக எளிமையான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி. ஆ கூலி தொழிலாளின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வராது. ஆமா. ஏன்னா மாசம் 30ஆம் தேதி ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு சம்பளம் வாங்குறவங்களும் கூட கூலி தொழிலாளர்கள் தான் என்னைய பொறுத்தவரைக்கும். ஸோ அப்படி நான் சொல்ல வரல. ஆ ஒரு தொழிலாளி அவரு. வறுமைக்கு வாக்கப்பட்ட குடும்பம். அவருக்கு முதல் மனைவி இறந்து போக 2வது மனைவிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. முதல் தாரத்து அந்த குழந்தைகள், அந்த ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு சிறுமி, சிறுவன். ஆ ஒரு அடகு வைத்த நகைய அவங்க மீட்கிறாங்க. மோதிரத்த. அப்படி மீட்கும்போது அந்த மோதிரத்த பத்திரமா எடுத்து பீரோல வைக்கிறாங்க. ஆனா, அவரு வந்து வெளியூருக்கு வேலை விஷயமா போக, மனைவியும் போக, இப்படியான ஒரு சூழல்ல அப்பத்தா, பாட்டி வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த மோதிரத்த நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆசைப்படுறான். மோதிரத்த குடுக்குறாங்க. அந்த மோதிரம் காணாம போயிடுது. சகுந்தலை எப்படி மோதிரத்த இது பண்ணாலோ, அது மாதிரி துஷ்யந்தன் குடுத்த மோதிரத்த, அது போல இந்த வீட்டினுடைய மோதிரத்த அந்த பையன் காணாம போட்டுறான். தேடுறாங்க, தேடுறாங்க, தேடுறாங்க. கிடைக்கவே இல்ல. அவங்க வரத்துக்குள்ளார காசு சேர்த்துறணும். காசு சேர்த்து ஒரு எறும்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உணவ சேமிச்சு வச்சிருக்கோ, அது மாரி காசு சேர்த்து அந்த மோதிரத்துக்கு பதிலா இன்னொரு மோதிரத்த வாங்கி வச்சிரணுங்கிற முடிவுக்கு வராங்க. இதுக்கு அந்த ஊர்ல வெள்ளந்தியாவும், அப்பாவியாவும், ஆ கொஞ்சம் புத்தி பேதலிச்சவராகவும் இருக்கிற, ஆனா அன்போடு எல்லோரிடமும் பழகுகிற ஜோசப் மரியான் அவர் வந்து ஜார்ஜ் மரியான் வந்து அந்த பசங்களுக்கு பசங்களோட பசங்களாவே அவர் இரண்டர கலந்து ஹெல்ப் பண்றாரு. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த வேலைக்கு போறாங்க, இந்த வேலைக்கு போறாங்க, அந்த வியாபாரம் பண்றாங்க, இந்த வியாபாரம் பண்றாங்க, மொசல பிடிக்கிறாங்க, மொசல பிடிச்சு வியாபாரம் பண்றாங்க. இப்படின்னு ஒவ்வொன்னா ஒவ்வொரு கட்டமா போகுது. முயல வாங்கிட்டு யா முயல் ரத்தம் நல்லது, அதுக்கு ரத்தம் நல்லது. நீங்க சாப்பிடுங்கனாக்க, இன்னைக்கு அமாவாசைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதைய சொல்லுவான். ஆ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் வந்து முயல வாங்குறதுக்கு வருவாரு. ஆனா, அந்த பசங்களுக்கு முயல குடுக்குறதுக்கு மனசு வராது. அவங்க வீட்ல பத்திரமா வச்சுட்டு வளர்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து நகை கடைக்கு ஜார்ஜ் மரியானோட அப்படி போவாங்க. பார்த்தா காசு கம்மியா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் அவங்க அம்மா, அந்த சித்தி அந்த கேரக்டர் வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தாக்கா, என்னடா செய்ய போறோம்? என்னடா செய்ய போறோம்ன்னு பார்த்தாக்கா, இங்க அது அந்த வீட்டையே அந்த இது வந்து இது பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல தொரத்துங்க. நாங்க இல்லாத சமயத்துல வீட்ட இப்படி பண்ணிட்டீங்களா? அப்படியாக்கும், இப்படியாக்கும்ன்னு அவரும் கரும்பு தோட்டத்துல அங்க இங்கன்னு வேலைக்கு சார்லி போயிருப்பாரு. இந்த சமயத்துல அந்த ஆ முயல் அப்படி தட தடன்னு வீட்லேருந்து அப்படி ஓடும்போது, அந்த மண்ணு எல்லாம் பிராண்டி விட்டுட்டு அப்படி போகுது இல்லையா? சர சர சரன்னு அப்படி போகும்போது பார்த்தா, அந்த மோதிரம் கிடைச்சிரும். அந்த மோதிரத்த தொடச்சு திரும்ப வச்சுருவாங்க. இதுதான் அந்த எறும்பு படத்தோட கதை. மிகச் சிறப்பான படம். ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைகளுடைய தவிப்பு வந்து நம்மள ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாக்கும். அந்த 2 பேருடைய அந்த குழந்தைகள் நடிப்புமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இயக்குனருக்கு, அந்த டீமுக்கெல்லாம் ஒரு பாராட்டுக்கள தெரிவிக்கணும். ரொம்ப அழகான ஒரு சிறுகதை மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு அழகான ஒரு திரைக்காவியமா குடுக்கறதுக்கு வந்து முதல்ல தயாரிப்பாளருக்கு தில்லு வேணும். அந்த தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும், அந்த டீமுக்கும், எறும்பு குழுவினர் மொத்த பேருக்குமே வாழ்த்துக்கள சொல்லணும். அதே சமயத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு இது என்னன்னா, அந்த மோதிரம்ங்கிறது காஸ்ட்லியான விஷயம் தானே. ஒரு பலூன் குடுக்குற மாரியோ, ஒரு பம்பரம் குடுக்குற மாதிரியோ குழந்தைகள்ட்ட குடுக்கக் கூடாது தான். இல்லையா? அப்படி குழந்தைக்கு மோதிரத்த குடுக்க மாட்டேன்னு சொல்ற அந்த கேரக்டரு 2ஆம் தாரமா தான் சித்தியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பெத்த அம்மா கூட அப்படி மோதிரத்த குடுக்க தான் மாட்டாங்க. ஸோ அந்த கதாபாத்திரத்த அப்படி பெத்த அம்மாவாவே வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுக்காக 2ஆம் தாரம்னு வழிய போயி 2ஆம் தாரம்னாலே சித்தினாலே இப்படிதான் கொடுமைப்படுத்துவாங்க. இப்படிதான் வந்து அலக்கழிப்பாங்கன்ற மாரியே இல்லாம, அம்மாங்கிற மாரியே வச்சிருக்கலாம்.
மோதிரம்ங்கிறது இன்னைக்கு நகை விருன்னு ஏறிட்டே இருக்கு தங்கத்தினுடைய விலையெல்லாம். ஸோ அப்படியான ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல மோதிரத்தை மீட்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இதுல அது 2வது பொண்டாட்டியா இருந்தா என்ன, பொண்டாட்டியா இருந்தா என்ன, முதல் அம்மாவா இருந்தா என்ன, 2வது அம்மாவா இருந்தா என்ன, சொந்த அம்மாவா இருந்தா என்ன, சித்தியா இருந்தா என்ன, அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளார வந்துச்சு. டைரக்டர் இந்த வீடியோவை பாக்குறாருனாக்கா ஆமால்ல அப்படின்னு நினைக்கலாம். இல்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இந்த எறும்புங்கிற படம் என் மனதை ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு அட்டகாசமான படம். இந்த எறும்பு படம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஆஹ், ஒரு நிமிஷம். டக்குன்னு எனக்கு இந்த அந்த அந்த ஓடிடி தளங்கள் எங்கன்றது அது எனக்கு மறந்து போயிடுது. அதுக்காகத்தான். பிரைம், அமேசான் பிரைம்ல ஓடிடி தளத்துல இந்த எறும்பு திரைப்படம் இருக்கு. தயவு செய்து அந்த படத்தை பாருங்க. குடும்பத்தோட பாருங்க. ரொம்ப அழகான படம். மிஸ் பண்ணிட்டு போனோம. தயவு செய்து பாருங்க. வணக்கம். 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த தருணத்துல எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.